இந்த வீடியோவில் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தனியா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக அரிசி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி வந்து கருகிராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்ட் பண்ணும்போது வீடே வந்து மணக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அப்புறம் கொஞ்சமாக 10 போல் மிளகு, அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 போல் வரமிளகா, அதையும் வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் பண்ணக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 10 பல் போல் தேங்காய் செல்லை ரோஸ்ட் பண்ணி கருகிராமல் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வெள்ளைப்பூடை வந்து இடித்து தோலோடு சேர்த்துக்க போகிறோம். அதுதான் கண்டிப்பாக டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் ஆறுனக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ மீன் வந்து மேரினேஷன் பண்ணுறதுக்கு கரம் மசால் பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மீன் வறுவல் பொடி சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மீனோட எல்லா பகுதியிலையும் இந்த மசாலா வந்து போய் சேர்கிற மாதிரி நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். அப்படின்னா தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மேரினேஷன் பண்ண இந்த மீன் துண்டுகள் மேலே நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரா வந்து பவுடர் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக உதுத்து விட்டால் அது கீழே விழுந்துடும். அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது எண்ணெயை போய் அழுக்கு பண்ணிடும். இப்போ வந்து ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம மீன் துண்டுகளை. அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை வந்து ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போயும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக வந்து திருப்பி போடணும், இல்லாட்டா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.